ஹலோ மக்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வீடே கம கமன் மணக்கிற அளவுக்கு வஞ்சரம் ஃபிஷ் ஃப்ரை ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 10லேருந்து 12 பல் பூண்டு, இஞ்சி, சின்ன வெங்காயம் ஒரு 6லேருந்து 7 சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா, ஒரு கை புதினா, ஒரு கை கொத்தமல்லி. இது கூட நம்ம சீரகம் சேர்த்துக்க போகிறோம். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் சீரகம் சேர்த்துக்கிட்டா. ஸோ 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மல்லி சேர்த்துக்கோங்க. புளிப்புக்காக 1/2 லெமன் எடுத்திருக்கேன். அதையும் புழிஞ்சு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள். நான் இந்த பிராண்ட் மீன் மசாலா எடுத்திருக்கேன். சப்போஸ் உங்கள் வீட்டில் மீன் மசாலா இல்லைன்னா எக்ஸ்ட்ராவாக மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1 கப் அரிசி மாவு, 1 கப் சோள மாவு, டேஸ்ட்டுக்கேற்ற உப்பு. இதெல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நிறைய தண்ணி ஊற்றி பிணைய வேண்டாம். கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிணைஞ்சா போதும். இந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா பிணைஞ்சிக்கோங்க. இன்றைக்கி நான் வஞ்சரம் தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஃபோர்க் வச்சு நல்லா குத்தி எடுத்துக்கோங்க. அப்போ தான் மசாலா நல்லா இறங்கும். 2 சைடுமே இந்த மாதிரி குத்தி விட்டதுக்கப்புறம் நல்லா மசாலா போட்டு 1/2 அன் ஹவர் கண்டிப்பாக ஊற வச்சுடுங்க. 1/2 அன் ஹவர் ஊற வச்சாதான் அந்த மசாலா எல்லாமே நல்லா இறங்கும். இப்போ ஒரு தோசை தவாவில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம காய வச்சுருக்கிற வஞ்சரம் ஃபிஷ்ஷை எடுத்து இதில் போட்டுக்கோங்க. மேலே ஃப்ளேவருக்காக ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். கேஸை லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுக்காதீங்க. இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 to 3 மினிட்ஸ் ஒன் சைடு வேகட்டும். அதுக்கப்புறம் திருப்பி போட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் வேகட்டும். டோட்டலாக 6 to 7 மினிட்ஸ் வேகணும். ரோஸ்ட் ஆக நல்ல ஸ்மெல் கொடுக்கும். நல்லா மொறுன்னு வரும். இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.